ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எல்லோரும் கேட்டீங்க, ஏன் வீடியோ போடுறதில்ல, லைவ் போடுறதில்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் கொஞ்சம் ஒர்க்கு போயிட்டுருக்கிறதுனால என்னால் லைவ் போட முடியலை. ஏன்னா டைமும் கரெக்டாக செட் ஆகலை அப்படின்றதுனால போட முடியல. இருந்தாலும் ஒரு சில நாள் இப்போ நான் போட்டுட்டு தான் வரேன். ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுகிட்டே இருந்ததுனால நான் லைவ் போட்டுட்டு தான் வரேன். சரி, வளவலான்னு பேசிகிட்டு இருக்க விரும்பலை. நான் வீடியோக்குள்ளே நேராக போயிடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எங்கே போயிட்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு புத்தக கண்காட்சிக்கு போயிட்டு வந்தோம். போயிட்டு குட்டீஸுங்களுக்கெல்லாம் கொஞ்சம் புக்ஸ் வாங்கிட்டு வந்தோம். என்னென்ன புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்றத ரொம்ப ஷார்ட்டாகவே சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு தான் நிறைய வாங்கிட்டு வந்தோம். ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப புக்ஸ் படிக்கிறதுல ரொம்ப ஆர்வம். அதனால் அறிவியல் அறிஞர்கள் பற்றி அவளுக்கு தெரிஞ்சுக்கணும்னு, இயற்கையாகவே அவளுக்கு என்னென்னா அறிவியல் சம்மந்தமாக நிறைய கற்றுக்கணும்னு நினைப்பா. அதனால் அவங்கள பற்றி ஒரு புக்ஸ் வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் சரித்திர பெண்மணிகள், ஒரு பொண்ணாக இருக்கிறதுனால அவங்க என்னெல்லாம் சாதனை பண்ணாங்க அப்படின்றத அவள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்கோசரம் அந்த புக் பார்த்தோன்னே எனக்கு வீர பெண்மணிகள் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னான். சரி, ஓகே, இதை எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, சொற்களை கண்டுபிடி, தமிழ் சொற்கள் கீழே இந்த சொற்கள் கொடுத்துருவாங்க. அது இங்கே குழப்பி இருக்குது இந்த பாக்ஸுக்குள்ளே. அதில் நம்ம கண்டுபிடிச்சி ரவுண்ட் பண்ணுறது. சரி, ஓகே, இது உனக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், தமிழும் கற்றுக்கலாம், நிறையா உனக்கு தெரியாத விஷயத்த கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொற்களை கண்டுபிடி அப்படின்ற புக்கையும் நாங்கள் வாங்கினோம். அப்புறம் பார்த்திங்கன்னா, அப்துல் கலாம் சார் பற்றி புக்கு. ஏன்னா இவங்களை பற்றி நம்ம படிக்கணும், எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், நன்னு வர்ற ஜென்ரேஷனுக்கு அப்துல் கலாம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காண்டி பாப்பாக்கு ஒரு புக்கு நான் தான் எடுத்துக்க, அப்துல் கலாம் சார் பற்றி நீ நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு புக்கு நாங்கள் எடுத்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா, ஃப்ளாக்ஸு, இது ரொம்ப முக்கியம் பாப்பா. எந்தெந்த நாடு, எந்தெந்த ஃப்ளாக், ஒரு ஃப்ளாகை பார்த்தோன்னே இது எந்த நாடு அப்படின்னு உனக்கு சொல்ல தெரியணும் அப்படின்ற ஒசரம் ஃப்ளாக்ஸை பற்றி புக்ஸு வாங்கினோம். பாப்பாவுக்கு எல்லா 2 பாப்பாவுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃப்ளாக்ஸு, இந்த நாடு அப்படின்னு சொல்லறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஒரு புக்ஸ் எடுத்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா, சோலார் சிஸ்டத்தை பற்றி புக் வாங்கினோம். இது கற்றுக்கணும், சயின்ஸ் வேறு அப்படின்றதுனால பாப்பா கேட்டோன்னே இதே வாங்கியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா, சின்ன பாப்பாவுக்கு ஒரே ஒரு புக் எடுத்தோம், கலரிங் புக்ஸு. ஏன்னா அது எல்கேஜி தான் போகிறா, கலரிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கலர் பண்ணி பழகிக்கலாம் அப்படின்றதுனால கலரிங் புக்ஸ் மட்டும் ஒன்று வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த புக்ஸ் அங்கே புக் ஃபெஸ்டிவல்லே ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இப்போ தான் ஓப்பன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு புக்ஸ் அது ஃப்ரீயாக ஒரு புக்கு கொடுத்தாங்க. அந்த புக்கு வாங்கியாச்சு. இப்போ நம்ம இந்த புக்கு வாங்கினதுக்கான பில்லை கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா 250க்கு மேலே இருந்துச்சுன்னா 100 ஆர்வலர் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அங்கே. அதுவும் நாங்கள் வாங்கினோம் பாப்பாங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அங்கே உண்டியல் கொடுத்தாங்கல்ல, நம்ம 10 ரூபா கொடுத்தோம் அப்படின்னா அந்த உண்டியல் தருவாங்க. சரின்னு சொல்லிட்டு 2 பேருக்கு 2 உண்டியல் வாங்கணும். இந்த 2 உண்டியல் வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். வேறு அவ்வளோதானே வாங்கினோம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினோம். இதுதான் இன்றைக்கி போயிட்டு நாங்கள் சண்டே அதுவும் சரி போகலானே. 31 இங்கே ஈரோட்டில் புக் ஃபெஸ்டிவல் போட்டிருக்குறாங்க, புத்தக கண்காட்சி. நாங்கள் இன்றைக்கி சண்டே 2ஆம் தேதி இன்றைக்கி போயிட்டு வந்தோம் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, இங்கே தான் நாங்கள் போயிட்டு வந்தோம். அதை பற்றின வீடியோ தான் போட்டிருக்கோம். பாய் நண்பர்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள்.